ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு ப்ரைஸ் பண்ணிங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கே காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி நிறைய சோஷியல் நெட்வொர்க்கில் எல்லோரும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கலாம் இல்லையா? ஃபைன். என்னோடய வீடியோஸ் மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ தான் என்னோடய முதல் வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன்னா தங்கம். சரிங்களா? தங்க நகையாக இருக்கட்டும், ரா கோல்டாக கூட இருக்கட்டும், தங்கம்னா என்னன்னு சொல்லிட்டு தங்கத்தை பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் நான் இவ்வளோ வருஷமாக ஜோசியம் பார்க்குறதுனால எனக்கு நிறைய பேரோட கஷ்டங்கள் புரியுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன், ஆனால் வந்த பொண்ணு கொஞ்சம் எங்களை மதிக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் ஆணவம் அகம்பாவம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன். அதுக்கும் தங்கத்துக்கும் என்ன இது தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறத பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, முதல்ல இந்த விஷயம், இந்த தங்கத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மகாபாரதத்துலேருந்து இது ஆரம்பிக்குது. அதாவது மகாபாரதம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் 5 பேர், துரியோதன சகோதரர்கள் 100 பேர். அவங்க பாண்டவர்கள் அந்த 100 பேரை தோக்கடித்து வின் பண்ணி இது பண்ண வரைக்கும் மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் நடந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். பாண்டவர்கள் 5 பேர் நல்லா ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஜெயிச்சு ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம். அதுக்கப்புறமேட்டு அர்ஜுனனுக்கு பேரப்பையன் ஒருத்தன் இருக்கான், பேரன். அதாவது பிருத்வின்னு சொல்லிட்டு அவன் பேர். பிருத்வி நல்ல ராஜாவாக அரசாண்டுட்டு இருந்தான். அப்போ பாண்டவர்கள் 5 பேரும் பாஞ்சாலியும் சரி இமயமலைக்கு போயிட்டாங்க. பிருத்வி கிட்ட ராஜாங்கத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. பிருத்வி ரொம்ப நல்ல மன்னன், ரொம்ப நல்ல ராஜாவாக நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தான். அப்போ அவங்க ஊர்லேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்தது. சரிங்களா? அப்போ பிருத்வி ஒரு நாள் வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான உருவத்தில் ஒரு மனுஷனை பார்த்தான். ரொம்ப பயங்கரமாக பார்த்தா எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு ஆளை பார்ப்பான். ஸோ பிருத்வி ஆனால் பயப்படல. அவன் ஏன்னா அர்ஜுனனோட பேரன். ஸோ ரொம்ப தைரியம் வீரம் எல்லாமே பொருந்தியவன். ஸோ அதனால் அவன் பயப்படாமல் நேராக போய் கேட்டான், ஓ, என்னோட ராஜ்யத்தில் நீ என்ன பண்ணுற, நீ யார், இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நீ யாருன்னு கேட்பான் பிருத்வி. அதுக்கு அந்த ஆள் சொல்லுவான், ராஜா வணக்கம், என் பேர் தான் கலி, நான் தான் இப்போ கலியுகத்தை உங்கள் ராஜ்யத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே பிருத்விக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்னது, களி இங்கே ஆரம்பிக்க போதா? என்ன சொல்கிற? நீ உயிரோடு இருந்தால் தானே கலியுகத்தை இங்கே ஆரம்பிக்க போகிற, நான் உன்னை இப்பயே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு வில்லெத்து கொள்ள ட்ரை பண்ணுவான். அப்போ களி தான் சொல்லுவான், கலியுகம் இல்லை ராஜா, கிருஷ்ணயுகம் முடிஞ்சதுக்கப்புறம் துவாபரம் முடிஞ்சது அடுத்தது திரேதாயுகமும் இப்போ முடிய போகுது. அதனால தான் நான் கலியுகத்தை உங்கள் ராஜ்யத்துலேருந்து இப்போத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கலியுகம் தொடங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்காக நீங்கள் என்ன கொல்றது நியாயமே கிடையாது, எல்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கலியுகம் சொல்லும். பிருத்வி ஒத்துக்க மாட்டான். என்னோடய ராஜ்யத்தில் நான் இவ்வளோ வருஷமாக ஒரு சின்ன அநியாயம் கூட நடக்காமல் ஆட்சி புரிஞ்சிட்டு வரேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ராஜாங்கத்திலேயே நீ கலியுகத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லுவேன். கலியுகம் ஆரம்பித்தாலே நிறைய கெட்டது தானே நடக்கும், அநியாயங்கள் தானே நடக்கும், அதர்மம் தானே நடக்கும், தர்மம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிருத்வி சொல்லுவான். அதுக்கு கலியுகம் சொல்லும், அதாவது என்னை நீங்கள் ஒரு மோசமான ஆளாக பார்க்காதீங்க, நான் உங்கள்கிட்ட உங்கள் ராஜ்யத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இடம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு நியாயமான கேள்வியாக தான் படும் பிருத்விக்கு. சரி, இவ்வளோ சிறந்த ராஜாவாக இருந்த பிருத்வி என்ன தெரியுமா சொல்லுவார், சரி நானே உனக்கு இடம் கொடுக்குறேன்,
நீ என்னோட ராஜ்யத்துலேருந்தே கூட உன்னோட கலியுகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கலியுகத்தை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சில இடங்கள் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது முதல்ல அந்த சாராய கடை, ஆல்கஹால், சாராயம் குடிக்கிற இடம், அதிலெல்லாம் வந்து கலியோட லீலையை தொடங்கலாம். அப்புறமேட்டு வந்து நான் அடல்ட்ரஸ் நிறைய வந்து பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுற இது பெண்களை அந்த மாதிரி இடத்துலலாம் கலியை வந்து அதோட வேலையை காட்டலாம், அதோட லீலையை காட்டலாம். அப்புறமேட்டு வேறு என்ன, இது சூதாட்டம் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கலியோட வேலையை காட்டலாம். அப்புறமேட்டு வந்து எங்கே அநியாயம் அதர்மம் நடக்குதோ, அதாவது பாவம் எங்கெல்லாம் அதிகம், கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நடக்குதோ அங்கே உன்னோட கலியோட ராஜ்யத்தை காட்டலாம், லீலைகளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்வி வந்து இந்த 4 இடத்த கொடுப்பார் கலியுகத்துக்கு. ஆனால் கலியுகம் வந்து கேட்கும், இல்லை ராஜா, எனக்கு இந்த 4 இடம் பத்தாது, இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. சரி, பிருத்வி வந்து யோசிப்பார், சரி கரெக்ட், நீ பேசுகிறதும் கரெக்ட் தான், இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதாவது பிருத்விராஜாவுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயம் தெரியும். அவர் வந்து சொல்லுவார், தங்கம்ன்ற விஷயமே வந்து போலியான கௌரவம், ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாமல் தங்கம் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீ தங்கத்துலேருந்து கூட உன்னோட லீலையை ஆரம்பிக்கலாம், தங்கத்துலேயும் நீ பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு கலியுகத்துக்கு பர்மிஷன் கொடுப்பார். சரி, கலியுகம் ரொம்ப சந்தோஷமாக வணக்கம் ராஜான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் அந்த ராஜா இன்னொரு விஷயம் மறந்துடுவார். ராஜாவாக இருக்கிறவருங்க எல்லாருமே வந்து தலையில் தங்க கிரீடம் வச்சுருப்பாங்களே, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த விஷயத்த பிருத்விராஜா மறந்துட்டார். ஸோ அப்போ வந்து அன்னைக்கு வந்து போவார் வேட்டைக்கு போயிட்டு காடெல்லாம் ஃபுல்லாக தேடியாக ஓடி நல்லா வந்து வேட்டை பார்த்துட்டு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து ஒரே ஒரு ஆசிரமம் இருக்கும். ஸோ அப்போ அது ஆசிரமம்னா குருகுலம் மாதிரி, அதாவது பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குருவானவர் தன்னோட போதனைகள், தன்னோட கல்வி, அவர் இவ்வளோ வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு குருகுலத்துக்கு போவார். அப்போ ஒரே ஒரு முனிவர் மட்டும் நல்ல ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார், மெடிடேஷன். ரொம்ப யார் வந்து அவர்கிட்ட பேசினாலும் அது என்னன்னு கேட்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை, நல்ல ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். ஸோ அப்போ வந்து இவர் பிருத்வி வந்து ரொம்ப தாகத்தில் வந்து போய் கேட்பார், அதாவது எனக்கு தண்ணி கொடுங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தியானத்தில் தானே இருப்பார், அவருக்கு அது கேட்காது, நல்லா ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். திருப்பி வந்து இவர் இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்பார் பிருத்விராஜா, நான் ராஜா வந்திருக்கேன் பிருத்வி, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், நான் வந்து இங்கே வேட்டைக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப தண்ணி தாக்கம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு. அவர் அதுக்கும் அசைய மாட்டார், அவர் ஏன்னா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பொறுமையாக கேட்டுட்டு அப்புறமேட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். அதுக்கும் ஆனால் அவர் அசைய மாட்டார், ஏன்னா அவருக்கு சுத்தமாக அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்தளவுக்கு அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். சரிங்களா? அப்போ வந்து பிருத்விக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். அது அவருக்கு கோபம் வந்தது மட்டும் பெருசு இல்லை, அவர் தலையில் யார் இருக்கா, கிரீடம், தங்க கிரீடம் இருக்கும். அந்த தங்க கிரீடத்துக்குள்ளே இருக்கிறது என்ன, கலியுகம். அவர் மைண்டையே வந்து அது பிரெயின் வாஷ் பண்ணுது, அவர் மைண்டே வந்து கருப்பு பண்ணுது. அந்த களி வந்து சொல்லுது, இல்லை ராஜா, நீ வந்து எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நம்மளுக்கே தெரியும் நீ பெரிய ராஜா, ஆனால் வந்து உன்னையே மதிக்காமல் ஒருத்தன் வந்து இது உக்காந்துட்டு இருக்கான், அவன் என்னவோ பெருசாக வந்து சீன் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுது. இது வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வந்து எது உருவாக்குதுன்னா கலியுகம், அந்த தங்கத்தில் இருக்க கலியுகம், அவர் மேலே அணிஞ்சிட்டு இருக்க தங்கம், அந்த கிரீடத்தில் இருக்க தங்கம் தான் இந்த மாதிரி வந்து அவரோட மூளையை வந்து குழப்பி விடுது. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து வில்லு எடுத்து அந்த முனிவரை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அம்பு விடுறதுக்கு வெயிட் பண்ணுவார் தலையை நோக்கி. ஆனால் அந்த ராஜா வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு, அவர் வாழ்க்கையில் அநியாயம் அதர்மம் பண்ணதே கிடையாது, எல்லாமே தர்மத்துக்காக தான் கரெக்டாக பண்ணியிருந்தார். அதுவும் அர்ஜுனனோட பேரன், எல்லா விதத்துலேயும் அவருக்கு புண்ணியம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து அவர் செஞ்ச எல்லா புண்ணியமும் சேர்ந்து அந்த ராஜாவை அப்போ வந்து அந்த முனிவரை கொல்ல விடாமல் பார்க்குது.
ஸோ அதனால் ராஜா வந்து கொல்லணும்னு நினச்சாலும் ஏதோ சம்திங் அவர்களோட ஆள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது, நீ பண்ணக்கூடாது, இது தப்புன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வில்லு எடுத்துருவார், கொல்ல மாட்டார். ஆனால் களி இருக்கு இல்லையா, களியும் தலையில் அவர் தலையிலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, ஆத்திரம் தாங்க முடியாமல் அந்த சைடில் ஒரு செத்த பாம்பை பார்ப்பார். அந்த செத்த பாம்பை எடுத்துகிட்டு போய் அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க முனிவர் கழுத்து மேலே போடுவார் அந்த பாம்பை. இதை போட்டுட்டு போயிடுவார். ஆனால் போட்டுட்டு போயிடும்போது யார் பார்ப்பாங்கன்னா, அந்த குருகுலத்தில் இருக்கிற மற்ற பசங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த முனிவர்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கிற மற்ற பசங்க அவங்க நேராக போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முனிவருக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் பையன் வந்து தண்ணியில் கங்கையில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா மேலே வந்து ஒரு ராஜா வந்து செத்த பாம்பு போட்டு அவமானப்படுத்திட்டு போகிறான்டான்னு சொல்லிட்டு. அந்த முனிவரோட பையன் வந்து ரொம்ப கோவப்பட்டுடுவான். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவர் கைப்பிடி அளவு தண்ணி எடுத்துட்டு, நான் வந்து நல்ல ஒழுக்கமான பிராமணன், நான் கண்டிப்பாக வந்து சாபம் கொடுக்குறேன், இன்னையிலேருந்து 7வது நாள் ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு நாகம் தீண்டி அந்த ராஜா இறந்தாகணும், கண்டிப்பாக இறக்கணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவான். இது வந்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு அப்புறமேட்டு நேராக அவங்க அப்பாவை பார்க்க போவான். முனிவர்கிட்ட போய் பார்க்க போகும்போது முனிவர் அப்புறம் தியானத்துலேருந்து எழுந்துருவார். எழுந்துட்டோன்னே பார்ப்பார் அவர் தோளில் பாம்பு. என்ன பாம்பு எப்படி வந்ததுன்னு கேட்பார் முனிவர் மற்ற பசங்க எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பையனும் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்காங்கப்பா, நான் வந்து அவனுக்கு இந்த மாதிரி கொடிய சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதுக்கப்புறமேட்டு முனிவர் வந்து முதல்ல என் பையனை, உனக்கு யார் வந்ததுன்னு தெரியுமான்னு கேட்பார் முனிவர். இல்லை தெரியாதுப்பா, இந்த பசங்க தான் சொன்னாங்க. நீ முதல்ல யாருன்னு தெரியாமலே சாபத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பையனை திட்டிட்டு அவர் வந்து திருப்பி தியானத்தில் உட்காந்து வந்தது யார், என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் தியானத்தில் போய் பார்ப்பார். அவர் நிஷ்டையிலேருந்து அந்த தியானத்தில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும், பிருத்வி மேலே எந்த தப்பும் கிடையாது, பிருத்வி தலை மேலே இருக்கிற கலியுகம் தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு அந்த முனிவருக்கு நல்லா தெரிஞ்சிடும். சரிங்களா? உடனே வந்து முனிவர் வந்து போவார். போய் இந்த பிருத்வியை வந்து மன்னிச்சுட்டு பிருத்விக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பிருத்வி கிட்ட சொல்ல போவார். பிருத்விராஜா வந்து வீட்டுக்கு போய் அந்த தங்க கிரீடத்தை எடுத்து கீழே வச்சதுக்கப்புறமேட்டு தான் எல்லா விஷயமும் தெரியும், இவ்வளோ பாவம் இன்னைக்கு ஏதோ நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவர் ரியலைஸ் பண்ணவே மாட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பிருத்வி வந்து அதே மாதிரி சாபம் கொடுத்தா மாதிரி 7வது நாள் பாம்பு தீண்டி இறந்துருவார். கலியுகம் ஆரம்பித்ததே இப்படி தான். தங்கம் ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப என்ன சொன்னது, பியூரானது, ரொம்ப வந்து நல்ல விஷயம் அப்படி இப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே 1% கூட உண்மை கிடையாது. தங்கங்கிறது போலி கௌரவம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த தங்கத்தால் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய. இன்றைக்கும் வந்து நம்ம டிவியில் பார்க்குறீங்க, பேப்பரில் பார்க்குறீங்க, எல்லா விஷயமுமே ஒரு தங்கத்துக்காக யாரும் வந்து கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. தங்கத்தால் ஏதாவது உருப்படியாக இன்றைக்கி நம்ம உலகத்தில் கலியுகத்தில் நடந்திருக்கா? தங்கன்றதே வந்து அதாவது நிறைய பேர் வந்து கல்யாணம் பையனுக்கு பார்க்குறீங்கனாலே வரதட்சணையாக நீங்கள் எவ்வளோ சவரன் போடுவீங்கன்னு தானே கேட்குறாங்க. ஒருவேளை அவ்வளோ சவரன் அதிகமாக எடுத்துகிட்டு வர பொண்ணு எப்படி இருக்கும்? அந்த அவ்வளோ பெரிய ராஜாக்கே தலையில் இருக்க ஒரு கிரீட எவ்வளோ பிரச்சனை கொடுத்தது, ஆணவத்தால் அந்த ராஜாவே அழிச்சிடலையா? அதாவது நீங்களும் வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் தங்கம் எனக்கு வேணும், தங்கம் எனக்கு வேணும், 100 சவரன் போடுங்க, 150 சவரன் போடுங்க, 80 சவரன் போடுங்கன்னு சொல்லிட்டு அளவே இல்லாமல் கேட்குறீங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் போட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ நகை போட்டுட்டு வர பொண்ணு வந்து அடக்கமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது எப்படி முடியும்? கலியுகத்தில் தங்கம் போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாருமே வந்து தங்கத்துக்கு பொண்ணுக்கு கொடுக்குற மதிப்பை விட பெண்ணுக்கு கொடுக்கலாமே. தங்கத்துக்கு கொடுக்குற ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு கொடுக்குற மதிப்பு உயிருள்ள ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கறது இல்லை? இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சாலே போதும். உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் பையன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். வயசான காலத்தில் நீங்களும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதை வந்து மறக்காமல் வந்து
இனிமேட்டாவது யோசிங்க. தங்கம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், தங்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றியமையாததான்னு யோசிங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே தெரியும் இன்னொரு வந்து என்ன சொல்லுவீங்கன்னு. அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து இந்த தங்கத்தை வாங்கி வச்சா நல்லது, தங்கம் சேரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. நான் இதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். அக்ஷய திருதிக்கும் தங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் துளி கூட கிடையாது. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? சரி, ஒருவேளை இந்த மாதிரி தங்கத்து நிறைய சவரன் வந்து நாங்கள் வரதட்சணையாக வாங்கிட்டோம் பொண்ணுங்கக்கிட்ட இருந்து. ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போ எங்களை மதிக்க மாட்டேங்கிறா, அந்த பொண்ணால் வந்து நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்பீங்கன்னு தெரியும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். உங்கள் தங்கம் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தங்கத்தை எல்லாமே வந்து ஒரு கருப்பு பையில் பேக்கில் போட்டு நேராக எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. அதுதான் சிறந்த பரிகாரம். உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.